நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். Is there anyone who does not understand Tamil? I think all understand. என்னை இன்று மாலை குடும்பமாக அன்போடு வரவேற்று ஆண்டவர் நாமத்தில் ஆசீர்வதித்திருக்கும் அருமை போதகர் ராபர்ட் பாண்டியன் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் பாஸ்டர். நாங்கள் மலேசியாவுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. வேறொரு காரணமாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் காரணமாக, ஸ்தாபனத்தின் காரணமாக இங்கு வர வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது இங்கு வருகிறோம் என்று சொன்னவுடன் சபைகள் எங்களை அழைத்திருந்தார்கள். என்னுடைய சம்பந்தி பாஸ்டர் ஜாஷுவா ஸ்டீஃபன் அவர்கள் சொன்னார்கள், விசேஷமாக இந்த சபைக்கு நீங்கள் போக வேண்டும், எனக்கு மிகவும் அருமையானவர்கள் என்று. ஆகவே இன்று உங்களை சந்திக்கும்படி பாஸ்டர் இந்த கூட்டத்தை விசேஷமாக ஒழுங்கு செய்து நாம் யாவரும் இயேசுவை பார்க்கும்படி வர ஆண்டவர் கிருபை செய்தபடியினால் மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். We have all come here to see Jesus. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் நம் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய தீர்மானத்தின்படி இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி பரலோகத்திலிருந்து அவருடைய புண்ணியங்களை, அவருடைய பாக்கியங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பின் மூலமாக நமக்கு அருளப் போகிறார். ஆகவே தைரியமாக இருங்கள். No man can give us anything. We are all human beings. We are only mud and clay. It's only Jesus. 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 He is here right now. He is here right now. நாம் யாவரும் கண்களை மூடி அவரை அன்போடு வரவேற்போமா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளையுன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளையுன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். நம் இருதயத்தை எல்லாம் இப்பொழுது நமக்காக உயிரே கொடுத்து உயிரே நம் மீது வைத்திருக்கும் அருள்நாதர் இயேசுவின் பக்கமாக திருப்புவோம். அவர் மேலே நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். இதுவரைக்கும் நம் கஷ்டங்களை, நம் பாரங்களை தான் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அவைகளெல்லாம் தீர்த்து வைக்க இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை பார்ப்போமா? அவரை பார்ப்போமா? இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இருக்கிறது. இங்கும் அநேக இழப்புகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறீர்கள். சிலர்
ஒன்றன் பின் ஒன்றாக இழப்பை சந்தித்திருக்கிறீர்கள். அற்புதம் என்று பெயர் கொண்ட ஒருவர் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு மற்ற பெயரும் இருக்கிறது. ஆனால் எனக்கு அற்புதம் இல்லை ஐயா, எல்லாம் அலைக்கழிப்பாக தான் இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக நான் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறேன், எல்லாரையும் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறது. சரீரத்திலும் ஒரு நோய்க்கு பின் ஒரு நோய், விசேஷமாக சரும நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவரை பார்க்கிறேன். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. இரத்தத்தில் பற்றாக்குறை, இரத்தத்தில் பாதிப்பு இருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு இப்பொழுது தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. ஒரு பயங்கர பலவீனம் உங்களை வாட்டுகிறது. அருமை சகோதரி கலா, இயேசு உங்களை தொடுகிறார். கலா, God touches you right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குவதை பார்க்கிறேன். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாதவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் சிருஷ்டித்து உண்மை உள்ளவைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். வாய் திறந்து, இருதயம் திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். சிலர் ஞானம் இல்லையே, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லையே என்று ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இறங்குகிறது. உங்கள் ஜெபத்தை இயேசு இப்பொழுது கேட்கிறார். அந்த ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். ஞானத்தின் ஆவியை கொடுத்து உங்களை வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரும்படியாக இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மகிமையாக இறங்குவதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பலவீன ஆவி உள்ளவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய பலமுள்ள ஆவியினால் நிரப்புகிறார். வாய் திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஜஸ்ட் பிரைஸ் தி லார்ட். அழுதது போதும், அழுதது போதும். ஏமாற்றத்தினால் நிரம்பினது போதும். இழப்புகளை சந்தித்தது போதும். இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. உங்களை கனத்துக்குரியவர்களாக உயர்த்தும்படியாக இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. உண்மையில் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இனி இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறப்போகிறது. எது எது இல்லை என்று சொல்கிறீர்களோ, இன்று இரவு இயேசு இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவைகளாக அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இருதயத்தை திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுப்பா உமக்கு நன்றி, அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்பா என்று சொல்லுங்கள். சிலர், என்னால் ஜெபம் கூட பண்ண முடியல, கடந்த நாட்களின் அபிஷேகம் எனக்கு இல்லை, வேதத்தை சரியாக வாசித்து அதில் கவனம் செலுத்தி ஆண்டவருடைய சத்தத்தை வேதத்தின் மூலமாக கேட்க முடியவில்லை என்று சொல்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது. அந்த கிருபை வரங்களை திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறார். God is giving you right now the grace to hear His voice. இயேசுவின் சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நான் கேட்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எல்லாரும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். விசுவாசித்து நன்றி என்று சொல்லுங்கள். ஜெபம் பண்ணும் கிருபை இறங்குகிறது. உபவாசம் பண்ணும் ஜெபம், உபவாசம் பண்ணும் கிருபை இறங்குகிறது. வேத வசனங்கள் மூலமாக இயேசுவின் சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நீங்கள் கேட்கும் கிருபை இறங்குகிறது. Right now it's coming. கவலையின் நாட்கள் மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு புது பாஷைகளை கொடுக்கிறார், புது வரங்களை கொடுக்கிறார், கனத்துக்குரிய ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். இப்பொழுது வாய் திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ரைட் நவ் ஆவியின் வரங்கள் இறங்க 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 உங்கள் சரீரத்தில் இருக்கும் நோய்கள் எல்லாம் மறைகிறது. Yes, right now it's coming. நிறைவானது வரும் பொழுது குறைவான எல்லா நோயும் மறைகிறது. குறைவான பாவ பழக்கங்கள் மறைகிறது. குறைவான சண்டை சச்சரவுகள் மறைகிறது. குறைவான பலவீனங்கள் மறைகிறது. குறைவான துக்கங்களும் பயங்களும் மறைகிறது. பயத்தின் ஆவியை இயேசு இப்பொழுது துரத்துகிறார். right now, hallelujah. ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறார். ஆவியிலே நிரம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
நன்றி சொல்லுங்கள். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. ரைட் நவ லார்ட், எல்லாரையும் நிரப்பு ராஜா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவனே, தெய்வமே, உம்மாலும் அந்த பிள்ளைகளை நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு வரையும் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். நீ சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. இயேசுவின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. இனி அவர்களுடைய பயத்தின் ஆவி அல்ல, திகிலின் ஆவி அல்ல, தனிமையின் ஆவி அல்ல, போராட்டத்தின் ஆவி அல்ல, இழப்பின் ஆவி அல்ல. இயேசுவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் ஆவி எல்லாருக்குள்ளும் இறங்குவதற்காக நன்றி, நன்றி. பரிபூர்ண ஆசீர்வாதம். வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்று முதல் எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், என் குடும்பத்தினருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், ஊழியத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதம், வேலையிலே பரிபூர்ண ஆசீர்வாதம். இறங்குவதற்காக நன்றி, அதை கொடுப்பதற்காக நன்றி. என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரே ஏசப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறுகிறது. சரும நோய்கள் எல்லாம் மறைகிறது, தேமெல்லாம் மறைகிறது, பலவீனம் எல்லாம் மறைகிறது. deficiencies are leaving you right now. Jesus heals you right now. காது கேளாத ஒருவருடைய காதை ஆண்டவர் இப்பொழுது திறக்கிறார். இப்பொழுது சுகமாகிறீர்கள். be healed in Jesus name. எல்லா பிசாசின் ஆவிகளையும் எல்லா மந்திர சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி நரகத்திற்கு எறிகிறேன். பொல்லாத பிசாசே, இவர்களை நீ அலைக்கழித்தது போதும். it is enough, it is enough. தொடாதே, இனி தொடாதே. ஒருவருடைய ஆவியும் தொடாதே, ஒருவரையும் தொடாதே, ஒருவருடைய சரீரத்தையும் தொடாதே, ஒருவருடைய குடும்பத்தையும் தொடாதே, ஒருவருடைய சம்பந்த உறவுகளை தொடாதே. உறவெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிற பிசாசு, எல்லா உறவுகளை உடைக்கும் பிசாசுகளை துரத்துகிறேன் நரகத்திற்கு. இப்பொழுது அத்தனை பிசாசுகளையும் இயேசு துரத்துகிறார், அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார். வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள். பில்லி சூனிய ஆவிகள் உங்களை தொடுவதில்லை, மந்திர சக்திகள் உங்களை தொடுவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது அவர் இறங்குகிறார். வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள். புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், புது பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கள், புது வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், தரிசனங்களை காணுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சிறு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவியை ஆண்டவர் ஊற்றுகிறார். வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள். சிறு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, அப்பா ஏசப்பா நாமை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார், தீர்க்க தரிசனத்தை கொடுப்பார். Yes, right now the Holy Spirit is coming upon the young people and the little children right now. Open your mouth and ask Jesus, I want you Lord. எனக்கு நீர் வேண்டும் ஏசப்பா, வேண்டும் ஏசப்பா. என் கண்ணையும் திறந்தருளும். சாமுவேலோடு பேசினீர், என்னோடும் பேசும், என்னோடும் பேசும் அப்பா என்று சண்டை போடுங்க. இப்பொழுது இயேசு இறங்குகிறார், அவருடைய ஆவியானவர் இறங்குகிறார். மக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உறவுகள் எல்லாம் இன்று இரவு சரியாகட்டும் சாமி. பிரிந்த உறவுகள் எல்லாம் சரியாகட்டும் சாமி. தவறாக குற்றம் சாட்டப்பட்ட சிலர் இங்கே இருக்கிறார்கள். தவறான குற்றம், தவறான குற்றம், பொய் சாட்சி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு விரோதமா. அதெல்லாம் இன்னைக்கு மாறட்டும் சாமி. அத்தனை பேருக்கும் நீதி நியாயம் செய்யும் அப்பா, நீதி நியாயம் செய்யும் ஆண்டவனே. அவர்கள் இழந்தவைகள் எல்லாம் 2 மடங்கு திரும்ப தாரும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அத்தனையும் இப்பொழுது 2 மடங்கு திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். அத்தனை பேர் மீதும் இந்த ஆசீர்வாதங்களை வைக்கிறேன். இப்பொழுது ஆசீர்வாத மழை இறங்குகிறது, ஆசீர்வாத மழை இறங்குகிறது. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். Receive it now. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாத மழையை ஆண்டவர் அனுப்புகிறார். அதை நம்புகிறீர்களா? அதை நம்புகிறீர்களா? நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய ஜீவன் 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 இறங்குகிறது. எல்லா இருளின் அதிகாரமும் மரணமும் எல்லா இருளும் மறைகிறது. ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. Just praise him, just praise him,
Just praise him. இந்த நேரத்திலும் இவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். இருக்கும் இடத்தில், இயேசுப்பா எனக்கு நீர்தான் வேண்டும். என் பாவ பழக்கங்களை விட்டு விடுகிறேன், பாவ உறவுகளை விட்டு விடுகிறேன், பாவ இச்சைகளை விட்டு விடுகிறேன், இந்த ஃபோனில் தவறானவைகளை பார்க்கும் பழக்கத்தை விட்டு விடுகிறேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும் என்று வாய் திறந்து இருக்கும் இடத்தில் அழுங்கள், அழுங்கள். இப்பொழுது இயேசு உங்கள் இருதயத்திலே வருகிறார். அப்படி சிலர் இருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியல, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருக்குள் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு அற்புதம் நடந்துராது, அந்த அற்புதம் நிற்காது. இயேசு உங்களுக்குள் வர வேண்டும். இயேசுதான் உங்களுக்காக உயிரையே கொடுத்து உங்கள் பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை எல்லாம் சுமந்து சிலுவையில் அவைகளை மேற்கொண்டு உயிரோடு எழும்பி இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்குள் இறங்கி உங்களை உயிர்ப்பிப்பார். வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுப்பா எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும், இப்பொழுது வாரும், இப்பொழுது வாரும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் வருகிறார். எஸ், நீங்களும் இயேசுவும் தான், நீங்களும் இயேசுவும் தான். என்னதான் பின்வாங்கி போயிருந்தாலும், இயேசுவை விட்டு ஓடியிருந்தாலும் இப்பொழுது ஓடி வாருங்கள். இயேசு உங்களை அணைத்துக் கொள்கிறார், இயேசு உங்களை அணைத்துக் கொள்கிறார், இயேசு உங்களை அணைத்துக் கொள்கிறார். நான் இந்த சரணத்தை பாடும் பொழுது நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் பாருங்கள். இயேசு உங்களிடம் வருகிறார். இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாரம் சாமி, என் வாழ்க்கைக்குள் வாரம் சுவாமின்னு வாய் திறந்து சொல்லுங்கள், இருதயம் திறந்து சொல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்குள் அவர் வரும்பொழுது உங்கள் மனைவிக்குள் வருகிறார், இல்லைன்னா உங்கள் கணவருக்குள் வருகிறார், உங்கள் பிள்ளைகளுக்குள் வருகிறார். எங்கிருந்தாலும் அவர்கள் மீது அவர் இறங்குகிறார். விசுவாசமுள்ள புருஷன் நிமித்தம் அவிசுவாசியான மனைவி ரட்சிக்கப்படுகிறாள், சுத்திகரிக்கப்படுகிறாள். ரைட் நவ் அந்த கிருபை இறங்குகிறது. நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள், நீயும் ரட்சிக்கப்படுவாய், உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், எனக்குள் வாரும் ஏசப்பா, வாரும் ஏசப்பா. சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பான், சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பான். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லா எல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லா எல்லா இன்பம் பெற்றிடுவாய். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா எங்களோடு பேசு ராஜா, என்னையும் பரிசுத்தப்படுத்தும், அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றும் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், நான் என் பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவேன், நான் என் பிள்ளைகளின் வீட்டை கட்டுவேன், நான் என் பிள்ளைகளை என்னுடைய வீடாக கட்டுவேன். 2 சாமுவேல் 7:11 படி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தாவீதே, நீ எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறாய்,
ஆனால் அதற்கு முன்பாக நான் உனக்கு வீடு கட்டுவேன். இன்று அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு வீடு கட்டுவேன், நான் உனக்கு குடும்பத்தை கட்டி எழுப்புவேன், நான் உன்னை என் வீடாக கட்டி எழுப்புவேன். தைரியமாக இருங்கள். எல்லாரும் சந்தோஷமாக சொல்லுவோமா? இயேசு எனக்கு பின் எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு எனக்கு வீடு கட்டுவார், குடும்பம் கட்டுவார், என்னை அவருடைய வீடாக கட்டுவார். அதை நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அதற்காகவே இயேசு நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை அவருடைய ஆலயமாகிய வீடாக கட்டுகிறார். ஆலயம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல, நாம் தான் ஆலயம். நமக்குள்ளதான் ஆண்டவர் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19, 1 கொரிந்தியர் 3:16 இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்களே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆகவே எவ்வளவு தூரம் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை பத்திரப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு இந்த கட்டிடத்தில் இல்லை, உங்களுக்குள் இருக்கிறார். அது மூலமாக தான் அந்த கட்டிடத்தில் உலாவிட்டு இருக்கிறார். நிறைய பேர் கட்டிடத்தை நம்ம ரொம்ப கனம் பண்ணுறோம். இல்லை, நீங்கள் தான் தேவனுடைய ஆவியானவர், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் பக்கத்தில் இருந்தால் தானே உன்னை விட்டுட்டு போகிறது. நான் உனக்குள் இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன். உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். இந்த உலகத்தில் பெரிய பாவம் இருக்கக்கூடும், பெரிய பாவத்தின் சாபம் இருக்கக்கூடும். ஆனால் அவைகள் அனைத்தையும் விட உனக்குள் இருக்கும் நான் பெரியவர், உனக்குள் இருக்கும் நான் பெரியவர். பல வருடங்களுக்கு முன்பதாக காருண்யா யூனிவர்சிட்டியை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் என் தந்தைக்கு சொன்னார். பயங்கரமான கஷ்டத்தின் மத்தியில் அதை ஆரம்பித்தோம். ஆண்டவர் வந்து தோன்றி சொன்னதை எல்லா ஜனங்களுக்கும் என் தந்தை சொன்னார். உடனே நடந்தது என்ன தெரியுமா? என் தந்தையுடைய 2 கிட்னியும் செத்து போச்சு. 50 வயசில் செத்து போச்சு. டயாலிசிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே சில ஊழியம் செய்கிற மக்கள், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஊழியம் செய்கிற 1-2 பேர் என் தந்தையின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அவள் பத்திரிகையில் எழுதினார்கள், தவறாக எழுதினார்கள். இதெல்லாம் போய் ஆண்டவர் சும்மா தோன்றி பேசிட்டாருன்னு சொல்கிறார். ஊழியத்தை விட்டுட்டு இப்போது என்னமோ பண்ண போகிறாரு, இப்படியெல்லாம் எழுதினாங்க. அவரை கேட்காதீங்க, ஊழியத்தை தாங்காதீங்க இப்படின்னு எழுதியிருந்தார். என் தந்தையுடைய உள்ளம் உடைந்தது. அதுவும் நம் மூலமாக பாக்கியம் பெற்றவர்கள் அப்படி செய்யும் பொழுது, ரட்சிப்பை பெற்றவர்கள் அப்படி செய்யும் பொழுது, அபிஷேகம் பெற்றவர்கள் செய்யும் பொழுது, அவர்கள் பிள்ளை சாகும் நிலைமையில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது மனம் உடைந்து தான் போகும். நாம் மனுஷர்கள் தான். அதன் பிறகு என் தந்தைக்கு இந்த பாதிப்பு வந்தது. சாகும் நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அந்த நிலைமையில் ஆண்டவர் என் தந்தையுடைய பிறந்த நாள் அன்று தோன்றினார். அவர் சொன்னார், என் மகனே, உன்னை நேசிக்க நான் லட்சக்கணக்கான ஜனங்களை கொடுத்திருக்கிறேன். லட்சக்கணக்கான தூதர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். அதன் மூலம் நீ போகும் இடமெல்லாம் என் பிரசன்னம் ஜனங்கள் மத்தியிலே இறங்குகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவாதி தேவனாகிய நான் உன்னோடு உலாவுகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை சன். இதையெல்லாம் நீ மறந்து போனாய். யாரோ நன்றி கெட்ட 2 பேர் சொல்வதை உன் இருதயத்திலே நீ ஏற்றுக்கொண்டாய். லட்சக்கணக்கான ஜனங்களுடைய அன்பை, லட்சக்கணக்கான தூதர்களுடைய என் பிரசன்னத்தை, என்னுடைய அன்பை நீ மறந்து போனாய். 2 பேர் பேசுகிற வார்த்தைகள் தான் உலகமே உனக்கு விரோதமாக பேசுதுன்னு நினச்சிட்டு அதை அனுமதித்து விட்டாய். உன் இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை வந்துருச்சு. அது மூலம்
பிசாசின் ஆவி உள்ள வந்துருச்சு, உன் கிட்னியை கொன்று போட்டது, கெடுத்து விட்டது. இன்றைக்கும் நீ என்னிடம் திரும்ப. என் அன்பை, நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கும் என் அன்பை, நான் அழைத்த அழைப்பின் அன்பை நீ நோக்கிப்பார். உன்னை நேசிக்கும் உன் குடும்பத்தினரின் அன்பை நோக்கிப்பார். உன்னை நேசிக்கும் லட்சக்கணக்கான ஜனங்கள், உனக்காக தினமும் ஜெபிக்கும் லட்சக்கணக்கான ஜனங்களின் அன்பை நோக்கிப்பார். இவைகளை எல்லாம் மறந்துவிடு என்று சொன்னார். அந்த நாளில் நானும் என் தந்தையும் எங்கள் அம்மாவும் அழுதோம், எங்களை மன்னியும் சாமி, எங்களை மன்னியும் சாமி என்று. தேவ பிரசன்னங்களை நிரப்பிற்று. ஆனால் ஆண்டவர் வேறொரு காரியத்தையும் சொன்னார். எவ்வளவு தூரம் உங்களை தவறாக இந்த மக்கள் என் பெயரை சொல்லிக்கொண்டு என் பெயரை வைத்து உங்களை தாக்கி இருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் இன்னும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை இன்னும் உயர்த்தி கொண்டே போவேன், உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு நான் கொண்டு வந்து வைப்பேன் என்று சொன்னார். அந்த நாளில் எங்கள் கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் ஒரு மனிதனையும் பார்க்காமல் மாறாக கண்ணீரில் இருக்கும் ஜனங்களை மட்டும் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, துடிக்கும் இருதயத்தோடு அவர்களை நேசிக்கும்படியாக, இயேசுவின் பிரசன்னத்தை தரித்து கொள்ளும்படியாகவே வாழ்ந்து வருகிறோம். ஆகவே தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் உயர்வு. 120 பிரேயர் டவர்ஸ் என்னும் டெல்லி ஜபகோபுரம் பாராளுமன்றத்துக்கு முன்பதாக பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, என்னும் சீஃப் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் அந்தந்த நேரத்திலே கர்த்தர் எனக்கு சொல்லும் வார்த்தையை நான் போய் சொல்லும்படியாக கர்த்தர் வாசலை திறக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவின் அன்பை பார்க்க வருகிறார்கள். அவள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கும்படியாக இறங்கி வருகிறார். இன்னும் காருண்யா பல்கலைக்கழகம் அதன் பிறகு கட்டப்பட்டது. அற்புதமாக கட்டப்பட்டது. ஒன்றுமில்லாத நிலைமையில், யாரும் பெரிய பணம் கொடுக்கல, ஏழை ஜனங்கள் 2 ரூபா 10 ரூபான்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டுறதுக்கு. ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அந்த விதவைகளின் காணிக்கைகளை ஆசீர்வதித்தார். God never takes from the rich. God takes only from the poorest of the poor who are rich in Jesus. Who are rich in Jesus. அவர்கள் கொடுப்பதை ஆண்டவர் பெருகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார். இந்த நிலைமையில் நாங்கள் காருண்யாவுக்கு ஒரு நாள் போயிருந்தோம். அப்போ தான் ஆரம்பித்தோம். அப்போவும் எவ்வளோ போராட்டங்கள், பொறாமை, இன்னும் பண தேவைகள் அதிகமாக இருந்தது. இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்தப்போ ஆண்டவர் வந்து காருண்யாவின் மைய பகுதியில் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இருள், அப்போல்லாம் லைட் கூட சரியாக கிடையாது, வனாந்திரம். இப்போ 700 ஏக்கர் கேம்பஸில் காருண்யா கட்டப்பட்டிருக்குது. இந்தியாவிலேயே வெகு சில யூனிவர்சிட்டிஸ் அக்ரெடிட்டேஷனில் A++ கிரேடோடு இருக்கிறது. அதில் காருண்யா ஆண்டவர் திகழும்படியாக கேட்டகரி 1 இன்ஸ்டிடியூஷனாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அன்று ஆரம்பித்த பொழுது வனாந்திரம், வனாந்திரம். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து பேசினார். அவர் சொன்னார், இந்த மைய பகுதியிலே நான் பெரியவராக இருப்பதை நான் காண்பித்தேன். எங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் பெரியவராக இருக்கிறேன். அப்போது எங்களோடு இருந்த ஒரு ப்ரொஃபஸர் அவர் சொன்னார், போன வாரம் இங்கே இருந்த வாட்ச்மேன் ஒரு தரிசனத்தை பார்த்தார், கண் திறந்து பார்த்தார். அவர் கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்துவுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, சாதாரண வாட்ச்மேன். ஒரு ராத்திரி டார்ச் வச்சுக்கிட்டு சுற்றிகிட்டே போயிட்டு இருந்தார். இருள். இப்போ திடீர்னு இந்த மையப்பகுதியில் இதே இடத்துல ஒரு வெளிச்சம் வானத்திலிருந்து வந்தது. அந்த வெளிச்சத்திற்குள் ஒருவர் நிற்பதை பார்த்தார். அந்த உருவத்தை அவர் பார்க்கிறார். அந்த உருவம் உயர்ந்து கொண்டே போகிறது, உயர்ந்து கொண்டே போகிறார், உயர்ந்து கொண்டே போகிறார். பயங்கரமான மகிமை, பயங்கரமான வெளிச்சம். அவர் தரையிலே விழுந்தார்.
இன்றைக்கும் நடுங்கிட்டு இருக்கிறார் அவர் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிறேன், நான் பெரியவராக இருக்கிறேன். உன் பிரச்சனை பெருக 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 அதை விட நான் பெருகி கொண்டே இருக்கிறேன். வானத்தில் அல்ல, உன் இருதயத்திற்குள் பெருகி கொண்டே இருக்கிறேன். உன் இருதயமே என் ஆலயம், உன் இருதயமே என் ஆலயம். இந்த நேரத்திலும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்குள் இருக்கிறீர். கஷ்டம் வரும்போது, பாடு வரும்பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது பயம் திகில் இருக்கும். இன்னைக்கு வேலை எனக்கு நிற்குமா, சாயங்காலத்தில் எனக்கு வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியல, பில்லு பே பண்ணுறதுக்கு காசு இருக்குமா இருக்காதான்னு தெரியல, என் பிள்ளைக்கு நல்ல ரிசல்ட் வருமா வராதான்னு தெரியல என்று நீங்கள் காலையில் பயத்தோடு எழுந்திருக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், ஆண்டவரே இனி வரும் நாட்களில் சொல்லுங்கள், நீர் ஆலயமாக என்னை வைத்திருக்கிறீர், என் சரீரத்திற்குள் இருக்கிறீரப்பா. என்னுடைய தேவைகள் பெருக பெருக நீர் பெருகி கொண்டே போவீர். அத்தனையும் எனக்காக செய்து முடிப்பீர், அத்தனையும் எனக்காக செய்து முடிப்பீர். கவலை பாரம்தான் பெரிய பாவம். ஆண்டவரை நம்புவது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எழுந்திருக்கும் பொழுது, வேத வசனத்தை நாம் காலையில் எழுந்து வாசிக்கும் பொழுது, அந்த வசனங்கள் மூலமாக தான் இயேசு நமக்குள் பெருகுகிறார். இந்த வசனமே இயேசுவை நமக்குள் பெருகச் செய்கிறது. வெறும் வர்ஷிப் சாங்கை போட்டுட்டு நான் வர்ஷிப்லேயே இருக்கிறேன் சார்ன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காதுங்க. அதில் இருக்கிற வசனத்தை நீங்கள் வேதத்திலிருந்து வாசிக்கணும். அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். கர்த்தர் அன்னன்னைக்கு சொல்கிற வசனத்தை நீங்கள் சொல்லணும். வெறும் வர்ஷிப் சாங்கை கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த வர்ஷிப் பண்ணுறவருக்கு தான் தேவ பிரசன்னம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரணும்னா வர்ஷிப் சாங்கை கேட்டுட்டு அதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காக இன்றைக்கி என்ன என்னோட பேச போகிறீர். ஏன்னா இந்த வசனம் யார்? அவர் தான் இயேசு, அவர் தான் இயேசு. ஹீ இஸ் ஜீசஸ். இந்த வசனம் ஃபுல்லாக இயேசு தான். அந்த வசனம் ஜீவனாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. எல்லா இருளையும் அழிக்கிறது, எல்லா இருளையும் மேற்கொள்ளுகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் 3 மணிக்கு என்னை எழுப்பி விடுகிறார், 4 மணிக்கு எழுப்பி விடுவார். எனக்கும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. 3000 ஸ்டாஃபுக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கொடுக்கணும். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஜெபத்திற்காக என்னிடம் வருகிறார்கள். சாகும் நிலைமையில் எனக்கு மெசேஜ் வரும், நான் ஃபோன் பண்ணணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொருவரையும் சுமக்கணும், குடும்பத்தை சுமக்கணும், இன்னும் ஒவ்வொரு ஊழியத்தின் காரியத்தையும் செய்யணும், தேசத்தின் காரியத்தையும் செய்யணும். தேசத்தில் சில சட்டங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும் பொழுது எல்லா தலைவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணுவார்கள். சபை தலைவர்கள் அல்ல, பாலிட்டிஷியன்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இப்போ கூட என்கிட்ட இமெயில் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சட்டம் வரப்போகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியங்களுக்கு விரோதமாக இந்தியாவிலே. என்ன செய்வது, என்ன செய்வது, என்ன செய்வது சொல்லுங்க. பார்லிமெண்டேரியன்ஸ் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அவர்களுக்கு வழிநடத்துதலை கொடுக்கணும். இப்படி செய்வோம், இப்படி செய்வோம், கர்த்தர் இதை தான் சொல்லுகிறார் என்று அந்த சத்தத்தை கேட்கிற வரைக்கும் உயிரே போகும். அந்த சத்தம் வரணும், அந்த வழிநடத்துதல் வரணும். அதனால் கோடிக்கணக்கான ஜனங்கள் பிழைக்கிறார்கள், அதனால் தேசம் பிழைக்கிறது, அதனால் தேசத்திலே ஊழியத்திற்கு வாசல் திறக்கிறது. ஆனால் அந்த சத்தத்தை எப்படி கேட்பது, இயேசு எப்படி பெருகச் செய்வது? ஒரே வழி, காலையில் எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்கிறேன். அந்த வேத வசனம் என்னை சுத்திகரிக்கிறது. நான் மண்ணான மனிதர் தான், எல்லாருக்கும் சுத்திகரிப்பு வேணும். காலங்காத்தால் சுத்திகரிக்கிறார், என்னுடைய குறைவுகளை காண்பிப்பார். என்னை மன்னிய சுவாமி என்று சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், யூ ஆர் மை பெல்லவட் சன் என்று சொல்லுவார். அவ்வளோதான், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். ஒரு அம்மா என் செல்லக்குட்டின்னு பிள்ளைய கட்டி பிடிச்சா எப்படி அந்த பிள்ளை சந்தோஷத்தில் துடிக்குது, அதே போல தான்
நீ என் செல்லக்குட்டி, நீ என் முத்திரை மோதிரம், நீ என் சித்திரம் என்று ஆண்டவர் சொல்லி காலையில் நம்மை சுத்திகரித்து அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு வேத வசனம் மூலமாக பேசுகிறார். இன்றைக்கு நான் இதை உனக்கு செய்வேன், செய்யும்படியாக நான் உனக்குள் இருக்கிறேன். I am in you. நீ அல்ல, நானே உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நீ இப்படி செய், இப்படி படி, இப்படி உன் மனைவிக்கு செய், இப்படி உன் கணவனிடம் சொல்லு, இப்படி உன் கணவனுக்கு சமைத்து கொடு. உங்கள் கணவன் சொல்வார், நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக சமைச்சிட்டியாம்மா, இந்த பாவக்காய் குழம்பு வேணும்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக செஞ்சுட்டு என்று சொல்லுவார். போயும் பாவக்காய் குழம்பா சொல்லணும்னு சில சிஸ்டர்ஸ், சில பிரதர்ஸ் சொல்கிறாங்க, கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அதை கேட்கும் பொழுது இயேசு நமக்குள் பெருகுகிறார். இந்த வசனம் மூலமாக பெருகுகிறார். அன்னன்னைக்கு வேண்டியதை நமக்கு தருகிறார். Give us this day our daily bread. He gives it to us. அதன் மூலம் இயேசு பெருகுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். தேசத்திற்கு தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். ஊழியங்களுக்கு தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். குடும்பத்திற்கு தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். நமக்கே தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். அந்த நம்பிக்கை தான் நம்மை வெட்கப்படுத்தாது. Wherever we go, we win. போராட்டங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, நோய்கள் உண்டு, பண கஷ்டம் உண்டு, சோதனைகள் உண்டு, பொல்லாத பிசாசின் மக்கள் உண்டு, பில்லி சூனியம் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இயேசு நமக்குள் இருக்கிறார், நமக்குள் பெரியவராக இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இந்த வசனங்கள் மூலமாக இறங்குகிறது. கர்த்தருக்கு புது பாட்டு நம்முடைய வாயிலே வருகிறது. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. இந்த பாடலை எல்லாரும் பாடுவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவர் நம்மை அவருடைய வீடாக கட்டுகிறார். இந்த வீட்டிற்கு அஸ்திபாரம் என்ன? 1 கொரிந்தியர் 10:4 கூறுகிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 3:11 கூறுகிறது, இயேசுவே அஸ்திபாரம், இயேசுவே கன்மலை. We are built on Jesus Christ the foundation. பல வருடங்களுக்கு முன்பதாக ஜப்பானில் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்தது. எல்லா கட்டிடமும் உடைந்து விழுந்தது. ஒரே ஒரு அரண்மனை மட்டும் அப்படியே நின்றுச்சு. பெரிய பணக்காரனுடைய அரண்மனை. அப்போது உலகத்தின் நிபுணர்கள் எல்லாரும், ஜியாலஜிஸ்ட், இன்னும் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாரும் வந்து அந்த பில்டிங்குடைய ஃபவுண்டேஷனை ரிசர்ச் பண்ணாங்க. இது என்ன ஃபவுண்டேஷன்? எல்லா பில்டிங்கும் விழுந்துருச்சு, இது மாத்திரம் நிற்குதுன்னு தோண்டி பார்த்தாங்க.
அந்த மூலைக்கல் இருக்கும் இடத்துல, ஃபவுண்டேஷன் இருக்கும் இடத்துல கொஞ்சம் தங்க நாணயம் இருந்தது, ஒரு எலும்பு கூட இருந்தது. இது என்னன்ட்டு ஹிஸ்டாரிக்கலாக அவர்கள் ரிசர்ச் பண்ணினார்கள், பழைய ஏடுகளை கண்டுபிடித்தார்கள். அப்போது இது கட்டப்பட்ட நாட்களில் ஒரு சம்பிரதாயம் இருந்தது. ஒரு பெரிய பணக்காரன் ராஜா தன் அரண்மனையை கட்டும் முன்பதாக அவனிடம் இருக்கும் மிகவும் விலை உயர்ந்த உண்மையான வேலைக்காரனை கூப்பிடுவான். அவன்தான் மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி சர்வெண்ட், மோஸ்ட் எஃபிஷியன்ட் சர்வெண்ட், மோஸ்ட் பிலவட் சர்வெண்ட். அவனை கூப்பிடுவான். கூப்பிட்டு, நான் என் மாளிகையை கட்ட போகிறேன்ப்பா, நீதான் அதற்கு அஸ்திபாரமாக இருக்கணும், நீதான் அஸ்திபாரமாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறவன் போய் படுத்துக்கோ, உன் மேலே தான் கற்கள் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவான். அவன் கதறுவானா, அழுவானா, சண்டை போடுவானா, ஓடுவானா? இல்லை, அவன் சொல்லுவான், என்ன தேர்ந்தெடுத்துட்டீங்களே சாமி, என் எஜமானே என்னை தேர்ந்தெடுத்து விட்டீரே, இத்தனை 1000 வேலைக்காரர் இருக்கிறாங்க, அதில் நான் தான் உண்மையுள்ள வேலைக்காரன்னு நீர் என்னை தேர்ந்தெடுத்து விட்டீர், எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை. மனைவிட்ட சொல்லுவான், பிள்ளைங்கிட்ட சொல்லுவான், பாருப்பா உங்கள் அப்பா தான் மோஸ்ட் ட்ரஸ்டட் சர்வெண்ட்டுன்னு என் எஜமான் சொல்லிட்டார், என் எஜமான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார், செலக்ட் பண்ணிட்டார். அவன் போய் படுத்துக்கொள்வான். அதான் அந்த எலும்புக்கூடு, தங்க நாணயத்தை போடுவார்கள், அவன் மேலே தான் கட்டியிருந்தார். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டில் சொல்கிறாங்க, இந்த தியாகத்தினால் தான், அந்த உண்மையின் தியாகம்தான், உண்மையான மனிதனுடைய தியாகம்தான் அந்த கட்டிடத்தை இன்றைக்கி நிற்க வைக்குதுன்னு. அது உண்மையோ தவறோ தெரியல, ஆனால் நமக்காக தன்னையே பலியாக அஸ்திபாரமாக ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். அவர் பெயர் இயேசு. இயேசு மிகவும் உண்மையானவர், நம்மை நம்முடைய பாவங்களின் நிமித்தம் தள்ளாதவர். என் பிள்ளைங்க பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, அவங்களுக்கு பலன் இல்லை, நான் என்னை பலியாக ஒப்பு கொடுக்கட்டும், என்னை பலியாக ஒப்பு கொடுக்கட்டும் என்று பாவமே அறியாதவர் தெய்வம் மனித அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே வந்து தன்னையே பலியாக அஸ்திபாரமாக நாம் மாளிகையாக கட்டப்படும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய அஸ்திபாரத்தின் மீது தான் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய அஸ்திபாரத்தினால் அல்ல, இயேசுவின் இரத்தத்தின் அஸ்திபாரம். அஸ்திபாரம். உங்கள் வாழ்க்கை நிற்பது இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மீது தான். எவ்வளவு தூரம் நாம் பயபக்தியோடு அவரை கும்பிட வேண்டும், பயபக்தியோடு நடக்க வேண்டும், பயபக்தியோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நம் அஸ்திபாரம் நமக்காக உயிரே கொடுத்த உண்மையுள்ள அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்த, வேலைக்காரனாக ஒப்பு கொடுத்த அருள்நாதர் இயேசு. எவ்வளவு தூரம் நாம் அவருக்கு நம்மையே அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் மாளிகையாக ஸ்திரமாய் நிற்போம். காற்று வரும், மழை வரும், புயல் வரும், வெள்ளம் வரும், எதிர்ப்பு வரும், ஆனாலும் நாம் நிலைத்து நிற்போம். நாம் நிலைத்து நிற்போம், அவருடைய ஆலயமாக நிலைத்து நிற்போம். இயேசுவே நம் அஸ்திபாரம். ஒவ்வொரு நாளும் அந்த அஸ்திபாரத்திலே நாம் ஸ்திரமாய் ஸ்தாபிப்போம், அவருக்கு உண்மையோடு இருப்போம். எப்படி ஒரு கணவர் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறாரோ, மனைவி கணவருக்கு உண்மையாக இருக்கிறாரோ, மல்கியா 2:15 படி அப்படி கணவனும் மனைவியும் உண்மையாய் ஒருவருக்கொருவர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கிறது. ஆண்டவர் அவர்களிடம் தேவ பக்தி உள்ள சந்ததியை எதிர்பார்க்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதற்கு கணவன் மனைவியுடைய உறவில் அவ்வளோ உண்மை இருக்க வேண்டும். என் பிள்ளை சரியில்லைன்னு பிள்ளையை போட்டு அடித்து பிரயோஜனம் கிடையாது. கணவன் மனைவி உறவை சரி பண்ணணும். அப்போ பிள்ளைங்க தானாக தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கும். பிள்ளையை திட்டி பிரயோஜனம் இல்லை, மனைவி கணவனை திட்டி பிரயோஜனம் இல்லை, கணவன் மனைவியை திட்டி பிரயோஜனம் இல்லை. ஒன்னால தான் உன் பிள்ளை இப்படி இருக்குதுன்னு கணவன் சொல்லக்கூடாது. 2 பேரும் உறவிலே இன்னும் உத்தமம் வேண்டும். அதே போல தான் நாமும் இயேசுவும். நாமும் இயேசுவும். இட்ஸ் எ மிஸ்ட்ரி. எபேசியர்
23 25 வரைக்கும் இதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இட்ஸ் a mystery. இயேசுவும் நாமும் இணைந்திருக்கிறோம். ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரே சரீரமாக இருக்கிறோம். நாம் அனாதைகள் அல்ல. அவருடைய உண்மையை நமக்கும் ஆண்டவர் தரும்படி வேண்டிக் கொள்வோம். அப்பா, நீர் உண்மையோடு என்னை நேசிக்கிறீர், என்னை சுமக்கிறீர். அதே உண்மையை நானும் காட்ட வேண்டும். உண்மையாய் உம்மை நேசிக்க வேண்டும். நீ சொல்வதை செய்ய வேண்டும். உம் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். எதற்காக இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று உண்மையோடு அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் உறுதியான மாளிகையாக இருக்கிறோம். உறுதியான அரண்மனையாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிறார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வீடு நிலைத்து நிற்கும். உங்கள் வீடு நிலைத்து நிற்கும். வீடாகிய தேவனுடைய வீடாகிய நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். மனம் கலங்காதிருங்கள். மனம் கலங்காதிருங்கள். அதோடு கூட ஆண்டவர் அஸ்திபாரத்தை அவரே அஸ்திபாரமாக இருந்து உங்களுக்கு மாளிகையாக கட்டி எழுப்புகிறார். உங்களை மாளிகையாக கட்டி எழுப்புகிறார். அதோடு கூட சுவர் வேணும்ல, அதுக்கு அவர் ஜீவ கற்களை வைக்கிறார். வேதம் கூறுகிறது 1 பேதுரு 2:4 ஜீவ கற்கள், ஜீவ கற்களினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அஸ்திபாரம் இயேசு, இன்னும் உங்களுக்கு அவர் ஜீவ கற்களை வைத்து கட்டி எழுப்புகிறார். 1 பேதுரு 2:4-5 அதை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த வீடாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உங்கள் வீட்டில் ஜீவன் எப்பொழுதும் இருக்கும். ஜீவன் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஜீவன் இருக்கும். உங்கள் ஆத்மாவுக்குள் ஜீவன் இருக்கும். உங்கள் ஊழியத்திற்குள் ஜீவன் இருக்கும். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் 22 வயதாக இருக்கும் பொழுது அமெரிக்கா தேசத்திலே ஒரு வேலையாக ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது 2 மாதம் நாங்கள் அமெரிக்கா போயிருந்தோம். நான் தனிமையில் அந்த ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போது ஒரு வீட்டில் என்னை அழைத்து கொண்டு போய் தங்க வைத்தார்கள். அவள் சொன்னார்கள், இன்றைய இரவு ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறோம், ஆலயமாக சபையாக சந்திக்க போகிறோம், போதகர் வருகிறார். அந்த வீட்டில் இருக்கும் பெண்மணி சாக போகிறார்கள். அவர்களுக்கு கேன்சர் நோய். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து. கடைசி கம்யூனியன் கொடுக்கறதுக்கு ஒரு சர்வீஸ் நடத்த போகிறாங்க. நீங்களும் வரீங்க, நீ வரியான்னு கேட்டாங்க. நானும் வரேன்னு சொன்னேன். அப்போல்லாம் ரொம்ப பிரசங்கம் பண்ண எனக்கு அனுபவம் கிடையாது. சரி, நான் அவங்க கூட தானே போனோன்னு போனேன். அங்கே போன பிறகு ஒரு பாட்டு பாடினாங்க. அப்புறம் போதகர் சொன்னார், தினகரனுடைய மகன் இருக்கிறான், அவன் இப்பொழுது பிரசங்கம் பண்ணுவான். எனக்கு அந்த அம்மா சாவறதுக்கு முன்னால் நான் செத்துருவேன் போல இருந்தது. நமக்கு ஒரு பிரசங்கமும் அப்போல்லாம் செய்யறதுக்கு 1 வாரம் ஆகும். ஒரு 50 பேப்பர் கிழிச்சு போடுவேன். இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. இதை பேசினா இவங்க என்ன நினைப்பாங்க, இதை பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க. அப்படி தான் ஆரம்பம் இருக்கும். அதுவும் எங்கள் அப்பா நிற்கிற இடத்துல நான் போய் நிற்கணுன்னா என்ன போராட்டமாக இருக்கும். இப்படி இருந்த ஆளுக்கு திடீர்னு சாக போகிற அந்த அம்மா அங்கே கட்டில் ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பின்னால் நிற்கிறேன். இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா எங்கள் அப்பா பேர் கெட்டு போயிருமே என்று பயம் வேறு. அப்போது நான் சொன்னேன், இன்னொரு பாட்டு பாடுங்க பாஸ்டர். அப்போ தான் ஊக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணாமலேயே நான் அவங்களோட கூட வந்தேன். நான் ஒழுங்காக வீட்டில் ஜெபம் பண்ணியிருந்தேன்னா ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எப்போவும் ஆயத்தமாக இருக்கணும். We have to be living stones. We cannot be just stones. நிறைய பேர் ஸ்டோன்ஸாக இருக்கிறாங்க. மற்றவங்கள கண்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. ப்ராஃபஸிலையும் அதே தான். அவன் பாவி, இவன் பாவி, இவனுக்கு அடி உள்ள போகுது, அவளுக்கு அடி உள்ள போகுது, இந்த தேசத்துக்கு அடி உள்ள போகுது.
எல்லாம் ஸ்டோன்ஸ் தான். ஆனால் ஆண்டவர் நம்மை ஸ்டோன்ஸாக வைக்கவில்லை. எல்லாம் கல் எடுத்து அந்த பெண்ணை அடிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறிவானாக. யூ ஹேவ் டு பி லிவிங் ஸ்டோன்ஸ். ஜீவனை கொடுக்கும் வார்த்தையை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். நோ காண்டம்னேஷன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். தேர் இஸ் ஒன்லி லைஃப். தேர் இஸ் ஒன்லி லைஃப். அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவங்க பாடினாங்க. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் எழுந்து பேசினார். அதான் லிவிங் ஸ்டோன். கர்த்தருடைய வசனம் மூலமாக தான் நம்மோடு பேசுவார். எல்லாம் தேவ வசனம் மூலமாக தான் பேசுவார். அவங்க ப்ராஃபஸி சொல்லுவாங்களா, இவங்க ப்ராஃபஸி சொல்லுவாங்களா, எல்லாம் ப்ராஃபஸி சொல்லுவாங்க. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது வேர்ட் ஆஃப் காட். உங்களுக்கு நேரடியாக ஆண்டவர் அவள் மூலம் சொன்னதை வசனம் மூலமாக உறுதி பண்ணுவார். அப்போ தான் நீங்கள் லிவிங் ஸ்டோனாக எழுந்திருப்பீங்க. நீங்கள் மற்றவங்க ஃபெய்த்தில், மற்றவங்க ப்ராஃபஸியில் வாழக்கூடாது. அது வரும், அது வெறும் ஆறுதலாக இருக்கும், வழிநடத்துதலாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசும் வார்த்தையில் நீங்கள் வாழ வேண்டும். You have the just shall live by his faith, the word of God. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு 5:14-15 வாசி என்று சொன்னார். அவ்வளோதான். நான் சொன்ன உடன் பைபிளை வாங்கினேன். நான் பைபிள் கூட அந்த நேரம் இல்லை, எல்லாம் மலையாளம் பைபிள் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ ஃபோனும் கிடையாது, ஃபோன்லாம் கிடையாது, பைபிள் ஃபோன்லாம் கிடையாது. இது 1983 என்னமோ. அப்போது ஒருத்தர் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்க சொன்னேன், வாசித்தேன். அப்போ அதில் எழுதியிருந்தது, சபையின் மூப்பரை ஒருவன் வியாதியாக இருக்கும் பொழுது அழைப்பானாக, அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க கடவன். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், கர்த்தர் அவனை எழுப்புவார். இதை வாசித்தேன். இப்போ சபை போதகர் இருக்கிறார், ஊழியர் இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்போம்னு எண்ணெய் வாங்கி எல்லாரும் எண்ணெய் பூசி ஜெபிக்கும்படியாக சொன்னேன். ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளே இறங்கிருச்சு. கம்யூனியன் கொடுக்கல, லாஸ்ட் கம்யூனியன் கொடுக்கல, ஆனால் எண்ணெய் பூசப்பட்டது. எனக்கே கை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படி அவர்களுக்கு விசுவாசம். அதான் கர்த்தருடைய வழி. லிவிங் ஸ்டோன்ஸாக எல்லாரையும் மாற்றுகிறார். எல்லாம் துக்க நேரம் அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தவங்க எல்லாரும் ஜீவ கற்களாக மாறினார்கள். அந்த ஒரு வசனத்தின் மூலமாக, ஒரு வார்த்தையின் மூலமாக உங்கள் குடும்பத்தையும் அப்படியே ஜீவ கற்களாக ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் வசனத்தின் மூலமாக மாற்றுவார். உங்கள் பிள்ளைங்க பிரச்சனையோடு இருப்பாங்க, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, டெக்ஸ்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க யாருக்காவது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வசனத்தை கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும், மகனே எனக்கு என்னன்னே தெரிலப்பா, இந்த வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கி உனக்கு சொல்லும்படி சொன்னார். நீங்கள் சொல்லி பாருங்கள், உன் பிள்ளை அழுவாங்க, அம்மா இதுதான் எனக்கு வேணும். அவள் தானாக இயேசுவிடம் வருவார்கள். தானாக இயேசுவிடம் வருவார்கள். நீங்கள் இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இந்த ஃப்ரெண்டை போகாத, இந்த டெக்ஸ்ட் பண்ணாத. நீங்கள் முதல்ல இயேசுவின் வார்த்தையை அவங்களுக்கு ஆவியினால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. தன்னால் உங்கள் பிள்ளைங்க இயேசுவின் பிள்ளையாக வருவார்கள். உங்கள் குடும்பம் லிவிங் ஸ்டோன்ஸ் குடும்பமாக மாறும். லிவிங் ஸ்டோன் சர்ச்சுன்னு வச்சுருக்கிறோம், அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆனால் நீங்கள் குடும்பமாக லிவிங் ஸ்டோனாக மாறிவிட முடியும். யூ ஹேவ் த பவர். அவ்வளோ பேருக்கும் விசுவாசம் அந்த நேரத்தில். எண்ணெய் பூசி இருக்கிறோம் சாமி, சபையின் மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், மூப்பரில் இருக்கிறார்கள். இப்பொழுது சாமி இவர்களை எழுப்பும் என்று சொன்னேன். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! அந்த அம்மா சரீரம் அப்படியே தூக்கி எறியப்பட்டது. அந்த கட்டில் குதிக்கிறாங்க 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 குதிக்கிறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த ஆலயத்தின் மக்கள்லாம் ரொம்ப ரெவரண்டாக ஜெபம் பண்ணுறவங்க அந்த நேரத்தில் கத்துனாங்க. அவங்களையும் அறியாமல் அல்லேலூயான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் வலியெல்லாம் போயிடுச்சு, என் வலியெல்லாம் போயிடுச்சு. பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க.
எங்கே இருக்கிறீங்க? ஒடியாங்க. இன்னைக்கு மதர்ஸ் டே. உங்கள் அம்மாவை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து விட்டார். உங்கள் அம்மாவை ஆண்டவர் திரும்ப கொடுத்துட்டார். பிள்ளைங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி அணைத்து அழுதார்கள். கணவர் அழுதார். ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். லிவிங் ஸ்டோன். we have a living stone. உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஜீவ கற்களினால் கட்டி எழுப்புகிறார். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன பாடுகள் இருந்தாலும் சரி, அவர் ஜீவ கற்களாக உங்களை அவருடைய வசனத்தின் மூலமாக கட்டி எழுப்புகிறார். அந்த வசனம் உங்களை அவருடைய தீர்மானத்துக்குள் நடத்துகிறது. பிள்ளைகளை தீர்மானத்துக்குள் நடத்துகிறது. உங்களை சுகமாக்குகிறது. உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது. இப்பொழுதும் அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும். ஒவ்வொருவரும் ஜீவ கற்களாக திரும்பி போக போகிறீர்கள். வேலை ஸ்தலத்திலே ஜீவ கற்களாக இருப்பீர்கள். பிஸ்னஸ் ஜீவ கற்களாக இருக்கும். That is God's plan for you. எல்லாரும் லிவிங் ஸ்டோன் என்று சொல்லுங்கள். பத்துலேயே எல்லாம் டெட் ஸ்டோனாக இருக்குது. இதுவும் பத்தலை. இன்னும் பத்தலை. ஆமேன். மென்னு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மென் வா. பார்த்தீங்களா? டேனி சொன்னியாப்பா? சொன்னியா? சரி. Thank you, Jesus. Wonderful Holy Spirit. You will be living stone. மரணம் உங்களை தொடாது. மரணம் உங்களை தொடாது. பிஸ்னஸை தொடாது. வேலையை தொடாது. குடும்ப வாழ்க்கையை தொடாது. உறவை தொடாது. உங்கள் கர்ப்பத்தை தொடாது. இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு உங்களை பராமரிக்கிறார். உங்கள் வீட்டை காம்பவுண்ட் வாலை போட்டு பராமரிக்கிறார். உங்களை கர்த்தருடைய வீடாக காம்பவுண்ட் வால் போட்டு பராமரிக்கிறார். சங்கீதம் 147:14 வாசித்து பாருங்கள். உங்கள் எல்லைகளிலெல்லாம் சமாதானம். அந்த காம்பவுண்ட் வால் பேர் என்ன? சமாதானம். எல்லாரும் சொல்லுங்கள், சமாதானம். மென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம். சமாதானம். உங்கள் எல்லைகளிலெல்லாம் சமாதானம். காம்பவுண்ட் வால் சமாதானம். உசிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். He will fill your home with the best things. With the best things. He'll fill your borders with peace and satisfy you with the finest things. Finest wife, finest husband, finest children, finest job, finest finances, finest honor, finest presence of God, finest testimony. கனத்துக்குரியவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். உங்களை பார்த்து பிசாசு நடுங்கும். ஜனங்கள் கனம் பண்ணுவார்கள். ராஜாக்கள் எழும்பி நின்று உங்களை வரவேற்பார்கள். இயேசுவின் நாமத்தினாலே.
இயேசுவின் நாமத்தினாலே. Wherever I go, God's grace. I am not honored greatly as the chancellor of a university, but I am honored as the servant of the living God. பிரதம மந்திரி ஒரு முறை நான் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் வீட்டில் என்னை அழைத்தார். நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போது பிரதம மந்திரி, அதுக்கு முன்னாலேயே எனக்கு தெரியும். நான் சொன்னேன், பிரதம மந்திரி, அதனால் ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன், ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். அவர் சொன்னார், இல்லை மிஸ்டர் தினகரன், நீங்கள் வரும்பொழுது ஐ கெட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆவிக்குரிய எழுச்சியும் பலனும் எனக்குள் வருகிறது. ஆகவே தயவு செய்து எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு 15 நிமிடம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த 15 நிமிடங்களில் கர்த்தர் எனக்கு சொன்னது, இந்தியாவில் என்ன நடக்கப் போகிறது என்று நான் சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அது அப்படியே நடந்திருக்கிறது. நேபுகாத்நேசாருக்கு தானியேல் சொன்னான், பெல்தசாருக்கு தானியேல் சொன்னான், தரியுவுக்கு தானியேல் சொன்னான், சைரஸுக்கு தானியேல் சொன்னான். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். எஸ்ரா சொன்னான், நெகேமியா சொன்னான். ஆனால் கடைசியில் கர்த்தருடைய வீடு கட்டப்பட்டது அவங்க மூலமாக. சில வேளைகளில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், ஆனால் ரட்சிப்புக்கென்று சிலரை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதிகாரத்தில் இருப்பவர்களை அநேக முறை அவர் வழி நடத்துகிறார், அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆனால் சில வேளைகளில் அவர்களுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பதில்லை. ஐ டோன்ட் நோ வாய். ஆனால் அவரை தேடி வரும் ஏழை மக்களுக்கு இந்த உயர்ந்த ரட்சிப்பை கொடுக்கிறார், பரலோகத்தை திறக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களிலும் இந்த உலகத்திலும் ராஜாக்களிடம் போகும்படியாக கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். த ஃபைனஸ்ட் பிளெஸிங்ஸ். அதை ஆண்டவர் எனக்கு சொன்னார், 2008 சொன்னார். இனிவரும் நாட்களிலே மெகா மினிஸ்டர்ஸ், மெகா சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் எல்லாம் குறைந்து கொண்டே போவார்கள். கடைசி நாட்களில் இல்லாமலே போவார்கள். ஆனால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். யார் நாம் மெகான்னு நிற்கிறாங்களோ அவ்வளோ பேரும் விழுந்து போவார்கள். தாழ்மையாய் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். யார் குமாரரையும் குமார்த்திகளையும் தாழ்மையோடு, என்ன பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, ராஜாவின் அரண்மனையாக இருந்தாலும் சரி, இயேசுவை சுமந்து கொண்டு போகிறார்களோ அவர்களே வாழ்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மூலமாக வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள். குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இனி வரும் நாட்களிலே அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும், என் மூலமாகவும், எல்லாரும் ஒரே லெவல் தான், ஒரே கேட்டகரி தான். ஒன்லி ஜீசஸ் இஸ் த மெகா. we are his vessels. எல்லார் மூலமாகவும் இயேசு வெளிப்படுவார். அதற்கு தீர்க்க தரிசன ஆவியை கொடுக்கிறார். ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் 2ஆம் வருகைக்கு முன்பதாக 7ஆம் தூதன் எக்காளம் ஊதும் முன்பதாக நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைப்பாய். ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம், தேசத்துக்கு தீர்க்க தரிசனம், ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம், ஊழியக்காரருக்கு தீர்க்க தரிசனம், ஊழியக்காரிகளுக்கு தீர்க்க தரிசனம். அப்பொழுது உலகம் ராஜாதி ராஜாவை வரவேற்கும்படியாக திறக்கப் போகிறது. முதல் தீர்க்க தரிசனம் அன்னாளுக்கு வந்தது, சிமியோனுக்கு வந்தது. இரவும் பகலும் அன்னாள் ஆலயத்திலேயே இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தாள். ஏன்னா ஆண்டவர் ஆலயத்திற்குள் வந்து பலியாக, ஆட்டுக்குட்டியாக பலியாக தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
அவர் ஒரு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக சர்வ வல்லவர் முதலாவதாக வந்தார். ஆகவே தான் ஆலயத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்நாள் மூலமாக அதே ஆலயத்திற்குள் இயேசு குழந்தையாக கொண்டு வரப்பட்டார். அவர் பலி செலுத்தும்படியாக அந்த பட்டணத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. அந்த ஆலயம் முழுமையாக இன்று உடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரண்டாவது முறையாக அவர் ஆலயத்திற்குள் திரும்ப வரமாட்டார். நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். இனி வரும் நாட்களிலே ராஜாதி ராஜாவாக வருவார். Not just in Jerusalem, but the whole world will see him as the King of Kings and the Lord of Lords. அதற்கு நாம் இயேசுவை குறித்து சாட்சியாக ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், இன்னும் ஊழியர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 கூறுகிறது, இயேசுவை குறித்த சாட்சி. தீர்க்க தரிசனம் என்றால் வரும் காரியத்தை சொல்வது மட்டுமல்ல, பிசாசு உன்னை தொட்டிருக்கிறான்னு சொல்வது மட்டும் அல்ல, அவன் பில்லி சூனியம் பண்ணிட்டான்னு சொல்கிறது மட்டும் அல்ல, அதெல்லாம் கிடையாது. இயேசுவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனம். Only Jesus, Jesus, Jesus. He is the living stone. He is the life. He is the everlasting hope. இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த தீர்க்க தரிசன ஆவி வேண்டும்? ஆண்டவரிடம் அழுங்கள். இப்பொழுது இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பிற்குள் கொண்டு செல்ல போகிறார். Thank you Jesus. Thank you Jesus. இந்த சில நிமிடங்களில் ஏசப்பா என்னையும் ஒரு லிவிங் ஸ்டோனாக மாற்றும் அப்பா. Give me the finest blessing of becoming your prophet, your prophetess. I want to prophesy to kings, nations, peoples and languages. And I want to testify about Jesus to kings, nations, peoples and languages. என்னை சீர்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் அப்பா, என்னை நிலைநிறுத்தும், உமது ஆலயமாக என்னை மாற்றும் என்று ஜெபிப்பீர்களா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், என்னை உமது ஆலயமாக மாற்றும், ஆலயமாக மாற்றும். இயேசுவே உங்கள் ஆலயத்தின் அஸ்திபாரம். நீங்களும் அவரோடு உண்மையில் இணைந்திருப்பீர்கள். You'll be a living stone. உங்களை சுற்றிலும் ஜீவ கற்கள். இந்த உலகம் சாவு சாவு சாவு, இழப்பு, இருள் தான் கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கற்களை கொடுக்கிறார். அவருடைய வசனத்தின் மூலமாக நீங்களே ஜீவ கற்களாக இருக்கும்படி செய்வார். You will live. You will live. உங்களை சுற்றிலும் சமாதான வேலி, எல்லா நிலைமையிலும் சமாதானம். இயேசு உங்களை நேசிக்கும் நேசத்தின் சமாதானம். இன்னும் ஃபைனஸ்ட் பிளெஸிங், இயேசுவை குறித்த சாட்சி சொல்வதே, அந்த தீர்க்க தரிசன அபிஷேகமே ஃபைனஸ்ட் பிளெஸிங், உசிதமான ஆசீர்வாதம், உயர்ந்த ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். இப்பொழுது வாய் திறந்து கேளுங்கள். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக கேளுங்கள். இப்பொழுது உங்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக மாற்றப் போகிறார். ரைட் நவ் வாய் திறந்து கேளுங்கள். எல்லா ஆசீர்வாதமும் கூட தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்கள் சத்தமாக, கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்கள். அப்பா, என்னை தீர்க்கதரிசியாக மாற்றும், தீர்க்கதரிசன ஆவியினால் நிரப்பும் 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 நிரப்பும், என்னை சீர்படுத்தும்படியாக, நிலை நிறுத்தும்படியாக என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுங்கள். வாய் திறந்து அழுங்கள். நான் இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் எல்லாரும் அழுங்கள். ஏசப்பா இங்கே தான் இருக்கிறார், ஏசப்பா இங்கே தான் இருக்கிறார், என்னை உமது ஆலயமாக மாற்றும் என்று சொல்லுங்கள். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட
பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். தேவனுடைய ஆலயமாக என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, நாங்கள் பலவீனர் தான் சுவாமி, ஆனாலும் எங்களுக்கு இறங்கும். ஏசப்பா, எங்களுக்கு இறங்கும். எங்கள் எல்லாரையும் அது ஆலயமாக இப்பொழுது மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. வாய் திறந்து எல்லாரும் புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. ஏசப்பா, எல்லாரையும் அது தீர்க்கதரிசிகளாக மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரும் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று பிலேயாம் சொன்னது போல கண் திறக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய கண்களும் திறப்பதாக. ஆவிக்குரிய கண்கள் திறப்பதாக. கிறிஸ்துவின் ஜீவன் அவர்கள் மன கண்களுக்குள் இறங்கட்டும் ஏசப்பா. மன கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களாக இப்பொழுது மாற்றும், இப்பொழுது மாற்றும், இப்பொழுது மாற்றும். இருளின் மனக்கண்கள் எல்லாம் மறையட்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை எல்லாருக்கும் தருவதற்காக நன்றி இயேசுப்பா. உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் சாயலை எல்லாருக்கும் தருகிறார். இயேசுவின் சாயலை தருகிறார். இயேசுவை போல உங்களை மாற்றுகிறார். இயேசுவை போல பேசுவீர்கள். இயேசுவின் வார்த்தையை சொல்லுவீர்கள். ராஜாக்கள் தங்கள் கதவுகளை உங்களுக்கு திறப்பார்கள். இப்பொழுது தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும் நீங்கள் ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக எழும்புவீர்கள். அந்த கிருபை இப்பொழுது இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். என்னை அப்படி உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ராஜாக்கள் வணங்கி நிற்பார்கள். தேவனும் கூட என்று வணங்கி நிற்பார்கள் என்று பாடினோம். அது உங்களுக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தினர் உங்களை கனம் பண்ணட்டும். ஊழியர்களுக்கு தீர்க்கதரிசனம் வரட்டும். இப்பொழுது அந்த ஆவியை எல்லாருக்குள்ளும் இறங்குவீராக ராஜா. ஆவியானவரை இறங்குவீராக. தெய்வமே, பயபக்தியோடு ஜெபி
ஜெபிக்கிறோம். எல்லாரையும் அது ஆலயமாக மாற்றி தீர்க்க தரிசனம் சொல்லும் தேவாலயமாக மாற்றுமேசப்பா, மாற்றுமேசப்பா. ராஜாதி ராஜாவாக உம்மை கொண்டு வரத்தக்கதாக உலகத்திற்கு உமது வார்த்தையை சொல்லி எல்லாரையும் உமது பிள்ளைகளாக மாற்றத்தக்கதான அதிகாரம் எல்லாருக்குள்ளும் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் பெற்றோராக எங்களை மாற்றும். அப்பா அம்மாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவுக்கு அது நன்றாக பிடிக்கும். அவர் உங்களை ஜீவ கற்களாக இப்பொழுது மாற்றுகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்படி எங்களை மறுரூபப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையினால் பலத்த ஜாதியுமாவீர்கள். ராஜாக்கள் உங்களுக்கு வாசலை திறப்பார்கள். இந்த கிருபையை கர்த்தர் எல்லாருக்கும் தருகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வாய் திறந்து நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா, அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். வேத வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். ஆவியானவருடைய வழி நடத்துதல் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். தரிசனங்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. அந்நிய பாஷையை பேசி வியாக்கியானம் பண்ணும் கிருபையினால் பெற்றுக்கொள்கிறேன் அப்பா என்று தைரியமாக சொல்லுங்கள். இயேசுவோடு உறவாடும் கிருபை, இயேசுவை போல இருக்கும் கிருபை இப்பொழுது இறங்குகிறது. மனுஷிகமெல்லாம் மறைகிறது. ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவரும் தனிமையாய் உணரவே கூடாது. ஏசப்பா, நீர் அவர்களுக்குள் இருப்பதையே அவர்கள் உணரட்ட சாமி. ஜீசஸ் இன் us, Christ in us, the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. ஏசப்பா, அந்த மகிமையின் நம்பிக்கைக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஒருவர் இங்கு இல்லாத அவள் தாயாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவள் எங்கிருந்தாலும் இயேசு இப்பொழுது அவர்களை தொட்டு சுகமாக்குகிறார். கர்த்தர் அவர்களை எழுப்புகிறார். ஏன் தாயும் எழுப்பு சுவாமின்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இயேசுப்பா உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கடைசியில் பரலோகம் வந்து சேர்ந்து விட வேண்டும் அப்பா. அது வரைக்கும் எங்களை உமது ஆலயமாக பத்திரமாய் காத்துக்கொள்ளும். உமது பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. You may please be seated, Pastor.